சரிகமா கார்வா மினி தமிழ். Are you waiting? நானும் waiting. Do you need any help? நீங்க? யாஷிகா. That I know. என்ன கார் ரிப்பேரா? ஆமாங்க. Actually, என் wife ரோஜா ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்தா. ஓ, அவங்கள பார்க்க போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. Am I right? Yeah, correct. வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. வாங்க, என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப். Come on. Yeah. Okay. Let's go. Yeah. ஏய், என்னடா வண்டி ஓட்ற? ஏய், ஸ்டாப் பண்ணு. ஏண்டி? கார் எங்க இருக்கு? சார் எங்க? ஏய் ரோஜா, அங்க பாரு. ஏய், என்னடி ஒன்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அவர் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்காரு? தெரியுதுல்ல, வண்டி எடு. அவங்கள ஃபாலோ பண்ணு. உட்கார். இப்போ அது ஃபாஸ்டா ஓட்டு. போ. சீக்கிரம். சரி, என்னடி உருட்ற? வேகமா போ. இருடி, வேகமா போறேன். சீக்கிரம். Your name, please? அர்ஜுன் பிரதாப், கிரிமினல் லாயர். ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு லீகல் ஒப்பீனியனுக்காக நானே ஒரு லாயரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இப்போ ஒரு லாயருக்கே லிஃப்ட் கொடுத்திருக்கேன். என்ன விஷயமா லாயர் பார்க்க போறீங்க? மேரேஜ் ப்ராப்ளம் தான். சீக்கிரமா ஐயோ, போடி. இருடி, போறேன். ஐயோ, என்னடி வண்டி வச்சிருக்க? சீக்கிரம் போயிட்டு போ. தானடி இருக்கேன். You know, எனக்கு மில்லியன் கணக்குல ஃபேன்ஸ் இருக்காங்க. மேல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொல்லை பண்றாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு லாயரா சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லுங்க. பேசாம ஒரு நல்ல பையனா புடிச்சு 1 year கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க. என்னது? கான்ட்ராக்ட் மேரேஜா? யா, கல்யாணத்துக்கு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு டிவோர்ஸ் பேப்பர்லயும் சைன் வாங்கிடலாம். 1 year முடிஞ்சதுமே சட்டப்படி 2 பேருமே பிரிஞ்சிடலாம். உங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அர்ஜுன், ஏதாவது நடக்கிற மாதிரி ஐடியா சொல்லுங்க. ஏன் நடக்காது? நானே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தானே. சும்மா விளையாடாதீங்க. கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா. என் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டாலே. கான்ட்ராக்ட் மேரேஜ்ல தான் எனக்கு ஒரு அழகான லைஃப் கிடைச்சது. அந்த லைஃப் தான் என் ஒய்ஃப் ரோஜா. Is it? என்னால நம்பவே முடியலையே. இங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் இது. ஒரு கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்தா.
நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது நீ நினைக்கிற மாதிரி ஒரிஜினல் கல்யாணம் இல்ல, கான்ட்ராக்ட் மேரேஜ். உனக்கும் இந்த கேஸ நடத்தி ஆகணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் இந்த கேஸ நிச்சயமா நடத்தி உங்க அப்பாவை வெளியே கொண்டு வருவேன். அந்த ஆசிரமத்தையும் மீட்டு கொடுப்பேன். இதுலயும் சைன் பண்ண. இது எதுக்கு சார்? நம்ம டைவர்ஸ் பண்ணி பிரியறதுக்கான அக்ரிமெண்ட். 1 வருஷம் தள்ளி டேட் போட்டிருக்கேன். ஒரே நாள்ல கல்யாண அக்ரிமெண்ட்லயும் டைவோர்ஸ் அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போடுற ஒரே பொண்ணு இந்த உலகத்திலேயே நானே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். வாவ், so interesting. சரி போங்க. என்னடி சைக்கிள்காரனே ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். வேகமா போடி மரமண்ட. நீ பேசாம வரலனா நான் வண்டி எங்க விட்டுருவேன். நீ பிரேக் போடு. ஐயோ போடி போடி போ 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 சீக்கிரம் போ. அர்ஜுன் சார் புடிச்சிடணும். கடவுளே, அர்ஜுன் சார் எப்படியாவது புடிச்சிடணும். காப்பாத்து கடவுளே. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ரோஜாவே உங்க வைஃப் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள லவ் வந்திருக்கணுமே. யாருக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் வரலைங்க, டவுட் தான் வந்துச்சு. என்ன பார்க்கணும் போல இருக்கா குணா? அதனால என்ன, பார்த்துட்டா போகுது. குணாவா? அவன் யாரு? முத்தம் கொடுக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகான மூஞ்சியா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற. இந்தாங்க பாட்டி, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எதுக்குமா நீயே கஷ்டப்படுற? எங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கற? பரவாயில்ல பாட்டி, இதுலதான் நான் சந்தோஷப்படுறேன். உன் புருஷன் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அவன் என்ன பாத்துக்கிறது? நான் தான் அவனை பாத்துக்கிறேன். அவனா? என்ன என்னம்மா இப்படி சொல்ற? உன் புருஷன் பெரிய லாயர் ஆச்சே. இருக்கட்டுமே, அதனால என்ன? ஊருக்கு பெரிய லாயரா இருந்தாலும் எனக்கு புருஷன் தானே. தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே.
சென்றேனே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே ஒரு சொட்டு கடலும் நீ ஒரு பொட்டு வானம் நீ ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தே ஒளி வீசும் இரவும் நீ உயிர் கேட்கும் அமுதம் நீ இமை மூடும் விழியும் நீ யாசித்தே. வாவ் சூப்பர். டவுட் லவ்வா மாறிடுச்சா? அப்புறம் என்னாச்சு? சரி நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறீங்களா? வேகமா போடி. ஐயோ என் புருஷனை யாரோ ஒருத்தி கரெக்ட் பண்ணிட்டு போறாடி. முருகா உனக்கு கருணையே இல்லையா? உனக்கு என் மேல அக்கறை இல்லையாடி? சீக்கிரமா போடி. ஐயோ போடி போடி போ போ போ. அர்ஜுன் சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ? கடவுளே கர்மம் பண்ணுமா. ஐயோ அண்ணே நீங்க இவ்ளோ ஸ்பீடா போறீங்க, மெதுவா போங்க. நான் எங்கமா ஸ்பீடா போறேன், நீங்க தான் ஸ்லோவா போறீங்க. பாத்தியாடி மானமே போதும். அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. இந்தாங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்மா. அது ஏன் பர்ஸ் டி? என் வாழ்க்கையே போச்சு, உன் பர்ஸ் ரொம்ப முக்கியமா? வேகமா போடி. இந்நேரம் அந்த அண்ணன் வண்டியில போயிருந்தா கூட என் அர்ஜுன் சார புடிச்சிருப்பேன் போல இருக்கு. உன்னை போய் நம்பி வந்த பாரு. போடி. போயிட்டு தானே இருக்க. ஐயோ போ 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 போ. என்னங்க வண்டியை எங்க நிப்பாட்டிட்டீங்க? வாங்க இளநீ குடிக்கலாம். ஏங்க நானே ரோஜாவை பார்க்க போற டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்னன்னா? இங்க பாருங்க, நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே 2 இளநீ. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் உங்களுக்கு ரோஜா மேல லவ் வந்துச்சு, ரோஜாக்கு உங்க மேல லவ் வந்திருக்கணுமே. அதாங்க இல்ல. அது எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? நதியா மேம். அத்தை ஐயோ. இவர்தான் அர்ஜுன், என் ஹஸ்பண்ட். 1 வருஷத்துக்கா? உன் கல்யாண விஷயத்துல என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லு. அர்ஜுன் உன்னதான் கேக்குற. என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்ல போறியா இல்லையா? மாமா ப்ளீஸ். வேண்டாம் மாமா, அவரை விட்டுருங்க. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். உனக்கும் அர்ஜுனுக்கும் நடந்தது 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு அனு சொல்லும்போது அப்படி இருக்க கூடாதுன்னு நான் பயந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததும் உன்னோட திறமையால அதை பொய்யாக்கிட்ட. கலாச்சாரப்படி சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சில பேர் பொய்யா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீயும் அர்ஜுனும் பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. மேடம், நீங்க எத்தனையோ கேரக்டரா நடிச்சிருக்கீங்க, சினிமாவுல பல ஹீரோக்களை காதலிச்சிருக்கீங்க. அதெல்லாம் வெறும் நடிப்பு தான்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு நடிக்க தான் வந்திருக்கேன். அப்ப அர்ஜுன் உன் மனசுல இல்லையா? என் மனசுல அர்ஜுன் சார் இல்ல. அர்ஜுன் உன் மனசுல இல்லன்னு சொல்றியே, உன்னால ஒரு நாள் ஃபுல்லா அர்ஜுனை நினைக்காம இருக்க முடியுமா? ஒரு தடவை அர்ஜுன் நினைப்பு வந்தாலும் அவ உன் மனசுல இருக்கான்னு அர்த்தம். நீ மனசு மாறி அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உன் அம்மாவா உனக்காக நானே இந்த வீட்டுல வந்து பேசுறேம்மா. கண்டிப்பா உன் லைஃப் நல்லாதான் இருக்கும். உன் மனசுல ரோஜா வந்துட்டா. நீ ரோஜாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பொண்டாட்டிய வேஷம் போட வந்தவ இப்ப உனக்குள்ள ஒருத்தி ஆயிட்டா. இதெல்லாம் நீ என்கிட்ட மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ரோஜா என்ன நம்பி வந்தவ என் மேல மரியாதை வச்சிருக்கா. நானே போய் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா அதவ எப்படி ஏத்துப்பான்னு தெரியாத. தன்னோட இயலாமையை நான் பயன்படுத்திக்கிறேன்னு அவ நினைக்கலாம்.
எந்த வகையிலையும் ரோஜாவுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க நான் விரும்பல மேடம். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ரோஜாக்கு என் மேல காதல் வந்தா அத அவளா சொல்லணும். அப்ப கண்டிப்பா நான் அவ காதலை ஏத்துப்பேன். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் மேடம். கொடுங்க கொடுங்க சார். வாவ், தட்ஸ் கிரேட். தேங்க்ஸுங்க. ஏய் ரோஜா, கொரோனா டைம்ல கூட கை குலுக்குறாங்கடி. ஏய் ரோஜா, ஏய் என்னடி கை கொடுக்கறத போய் ரசிச்சிட்டு இருக்கியா? நானே ஷாக்ல இருக்கேன். நான் ரசிக்கிறேன்னு சொல்றியா? ஏய் அவங்க போறாங்கடி. தெரியுதுல, போயிட்டாங்க தெரியுதுல. வண்டி எடுறி. ஓ ஐயோ ஐயோ, போறடி. அடிச்சு கூட்டிட்டு போற பாரு. போ போடி. ஐயோ வேகமா போடி. என்னடி பண்ற? போ 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 போ. வேகமா போய் தொலைடி. ஐயோ அர்ஜுன் சார் கூட போயிட்டு இருக்காளே. முருகா நீ தான் காப்பாத்து. வேகமா போடி. என்னடி பண்ற? போடி. ஐயோ ஐயோ, போறடி. அர்ஜுன் சார் கூட்டிட்டு போற பாரு. போ போடி போடி. போ போ போ. சீக்கிரம் போ. அப்ப ரோஜாக்கு உங்க மேல எப்போ லவ் வந்துச்சு? எப்ப வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா அவ மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருக்கும் லவ் வந்துச்சு. ஓகே, யாரு முதல்ல வந்து லவ் சொன்னா? அதான் அத்தை பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அணுன்னு ஒருத்தி எங்க வீட்டுல இருக்கா, அவ எங்களை பிரிக்கணும்னு நினைச்சு அவளே எங்களை சேர்த்து வச்சிட்டான். அந்த ரோஜா 12 நாள் விரதம் இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம்னு வீட்டையும் ஒரு மாதிரி ஆக்கிட்டா. நாளைக்கு குமரன் மலைக்கு பாத யாத்திரை போறா. அனு, அது பாத யாத்திரை இல்ல, ரோஜாவோட இறுதி யாத்திரை. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த தாயி குடிதாயி. இறைவனே சண்முகனே எல்லாம் வல்ல நாயகனே தமிழ்த்தாயின் முகவனே. அர்ஜுன், என்னடா ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லுடா. அவங்க நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஐயோ, என்ன ப்ராப்ளம் டாக்டர்? அவங்க பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க. உன்கிட்ட நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் ரோஜா உயிர் பொழைக்கணும். அர்ஜுன் சார்,
you, sir. I love you, sir. ரோஜா, I love you. I love you. I love you so much. I love you so much. I love you, Roja. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்க ரோஜாவை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பார்க்க தானே போறீங்க? ஹலோ. ஆமாம்மா, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். சரிம்மா, பாய். பாத்தியாடி, இப்பெல்லாம் காதலி வண்டி ஓட்டுறதும் காதலன் பின்னாடி உட்காந்து வரதும் தான் ட்ரெண்டிங். நியாயமா பார்த்தா நீ தான் வண்டி ஓட்டணும். ஐயோ சார், நீங்க வேற. நாங்க லவர்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பிச்சு லவ்ல தான் போய் முடியும். எனக்கு தெரியாத தம்பி. எத்தனை பேரை பார்த்திருக்கேன். இப்ப அவர் கேட்டாரா? இல்லைங்க, உண்மையை சொல்லிடணும். நான் கொஞ்சம் டீசன்ட். அப்ப நான் இன்டீசென்ட்டா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. அங்க ரோஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் ப்ளீஸ். என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு வண்டி. இப்படி ஒரு கிக்கர் இருக்கா? இது தெரியாம இத்தனை நாளா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே ஓகே, ஏறு. யோசிச்சு பார்த்தா உங்களை மாதிரி லைஃப் யாருக்குமே கிடைக்காது. ஆனா உங்க அத்தை பொண்ணு அனுன்னு சொன்னீங்களே, அவ எதுக்கு ரோஜாவை கொல்ல விஷம் வச்சா? அவளுக்கு உங்க மேல எதுவும் லவ்வா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாமே அவளை காப்பாத்திக்க அவ போடுற டிராமா. அவ என் அத்தை பொண்ணு இல்லைங்க. ஆசிரமத்தை சீல் வைக்கும் போது ஏதோ தப்பு பண்ணி எங்க வீட்டுக்குள்ள எப்படியோ வந்துட்டா. ஆக்சுவலா ரோஜா தான் என் அத்தை பொண்ணு. ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப். எல்லா பிளட் பேங்குக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மாவுக்கு, எனக்கு, அனுக்கு 3 பேருக்கும் ஒரே பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். செண்பகம் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க. நல்ல வேளை எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. நீ சீக்கிரம் போய் டாக்டர் கிட்ட சொல்லு. அனு பிளட் கொடுக்க ரெடியா இருக்கா. சிஸ்டர், சாரி சிஸ்டர், என் பிளட் குரூப் அது. ரோஜா பாட்டிக்கு எப்படி இருக்கத்த? என்னாச்சு பாட்டிக்கு? அத்தைக்கு வந்து ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் வேணும். அதான் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அத்தை, ஏன் பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தான். என்ன ரோஜா? அன்னபூரணி, நல்லது நடக்கணும்னு நீ உன் குலதெய்வத்தை நாடி வந்திருக்க. உங்க குடும்பத்துல ரத்த சம்பந்தம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த தானியத்தை அக்னியில போடணும். ரத்த சம்பந்தம் இல்லாத யாராவது ஒருத்தர் இந்த நவதானியத்தை எடுத்து போட்டா அக்னி அணைஞ்சிரும். அனு, நீ என்ன நிக்கிற? போய் போடு, போ.
என்னாச்சு? ஐயோ புடிச்சிட்டா. இந்தா. ஐ பொம்மை ரொம்ப நல்லா இருக்குமா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த பொம்மைய நான் அப்படியே அனுவோட கண் பார்வையில வைக்க போறேன். ஒருவேளை அவ உண்மையான அனுனா கண்டிப்பா இந்த பொம்மைய பார்த்து கொஞ்சமாச்சும் அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும்ல. அவதான் உண்மையான அனுவான்னு பார்க்கலாம். அழகான வீட்டுல இப்படி ஒரு அசிங்கமான பொம்மையை யார் போட்டது? ரோஜா, ஏன் அப்படியே நிக்கிற? ஏன் அந்த பொம்மையை அப்படியே பார்த்துட்டு இருக்க? தெரியல அத்தை. இந்த பொம்மை குப்பையில கிடந்தது. அது என் கையால தொட்டு எடுத்ததும் என்னவோ தெரியல, எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. சின்ன வயசுல இத நான் வச்சுட்டு விளையாடின மாதிரியும், யாரோ ஒரு அம்மா இந்த பொம்மைய காட்டி என் கூட விளையாடுற மாதிரியும் எனக்கு ஏதோ ஃபீலா இருக்கத்த. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுது. இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வர? எங்க கொண்டு போற? உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அனு, இதெல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருந்த புடவையாச்சு. செண்பக அம்மா கட்டின புடவைன்னு இத பாதுகாத்தல வச்சிருக்காங்க. நீ இத எங்க கொண்டு போயிட்டு இருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீ எனக்கு ஆர்டர் போடாத. குடு, நான் போணும். அனு சொல்றத கேளு அனு. சொல்றத விடுடி. அனு, நான் தர மாட்டேன் அனு. குடுக்க போறியா இல்லையா? குடு. செண்பக அம்மா கட்டின புடவை இது. அவங்களோட வாசனை கூட இன்னும் இந்த புடவையில அப்படியே இருக்கு. வாசமாவது பாசமாவது புடவை இத்து போச்சு. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இது கொண்டா. குடு அனு, குடியல. அனு, சொன்னா கேளு. இந்த புடவைய நான் தர மாட்டேன். இத கையில தொட்டதுமே எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. இந்த புடவைய கட்டின தொட்டில்ல தூங்குற மாதிரி எனக்கு தோணுது. அது ப்ரூவ் பண்ணதான் நான் ஒரு சின்ன டிராமாவை ஸ்டார்ட் பண்ணேன். ஓஹோ, அர்ஜுன், எப்படியாவது அவ செண்பகத்தோட பொண்ணு இல்லைன்னு நிரூபிச்சு நம்ம வீட்ல இருந்து வெளியில அனுப்பிடுப்பா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அனு யாருங்கிற உண்மை தெரிஞ்சிரும்ல. அதுக்கு மாணிக்கம் அங்கிள் ஒத்துக்கணும், அவரு கையெழுத்து போடணும். இப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அனுவோட அம்மா அப்பாவை இறக்குனா அனுவையும் அன்னபூர்ணியும் குழப்ப ஒரு டூப்ளிகேட் அம்மா அப்பாவை இறக்க போறேன். ஐ எம் கரெக்ட்? Like the bully, you can see it in my eyes. We tell a lie to make a dollar just to stay alive.
இவ எங்க பொண்ணு பிரியா. வாட் நான்சென்ஸ். இவ என் பொண்ணு அனு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா நாங்க என்ன செய்யறது? இவதான் எங்க பொண்ணு பிரியா. எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அனு தங்கள் மகள் தான் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இப்ப எங்க கஷ்டத்தை உணர்ந்து ஒரு மிகப்பெரிய லாயர் எங்களுக்காக வாதாட முன் வந்திருக்காரு. யார் சார் அவரு? The great criminal lawyer Arjun Pratap. இவர்தான் எங்களுக்காக வாதாட போறாரு. இப்ப இந்த கேஸோட தன்மையை வச்சு பார்க்கும்போது எல்லாமே அர்ஜுன் பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப மரபணு சோதனைன்னு சொல்லப்படுற DNA டெஸ்ட் மூலம் அனு என் மகள் தான் நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோதனையின் முடிவு இந்த நீதிமன்றத்துக்கு கிடைத்துள்ளது. அதன்படி பிரியா என்று அழைக்கப்பட்ட அனு மாணிக்கத்தின் மகள்தான் என்பது இந்த பரிசோதனையின் அடிப்படையில் நிரூபணமாகிறது. கோர்ட்ல ரிப்போர்ட் மாத்தவே முடியாதுங்கிறதுனாலதான் ரோஜாவோட பிளட்டையே மாத்த ஏற்பாடு பண்ணு. டாக்டர், அவருக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? நீங்க அட்மிட் பண்ணவரு கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. AB நெகட்டிவ் பிளட் அவசரமா தேவைப்படும். டாக்டர், பிளட் டோனர்ஸ்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டாக்டர், என்னோடதும் சேம் பிளட் குரூப் தான். நானே டொனேட் பண்றேனே. உனக்காகவும் எனக்காகவும் ரோஜா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய பிளட்டையே கொடுத்திருக்கால, அவ தான் தியாகி. அன்னைக்கு என் ஒய்ஃப் ரோஜாக்கு பிளட் எடுத்தீங்கல்ல, அதை வச்சு மிகப்பெரிய சீட்டிங் நடந்திருக்கு. சீட்டிங்கா? இந்த ஹாஸ்பிடல் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல டாக்டர், நடந்திருக்கு. அன்னைக்கு லேப் டெக்னீஷியனா முத்துன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் நான் கொஞ்சம் பார்க்கணுமே. சாரி சார், அவரை பார்க்க முடியாது. ஏன் டாக்டர்? 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. டிஎன்ஏல தப்பு நடக்கல, ஆனா அவங்க டெஸ்ட் பண்ணது அணுவோட பிளட் இல்ல. அனு இந்த கேஸ்ல ஜெயிச்சத அவனால பொறுத்துக்க முடியல. அதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்புறான். வருத்தப்படாதீங்க மாப்ள, உங்களுக்கு உங்க மக கிடைச்சிட்டா. அனுதான் என் பேத்தின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அத நம்பாதவங்களுக்கு கோர்ட் நம்ப வச்சிருச்சு. அப்புறம் என்ன, இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். என்ன அர்ஜுன் இப்படி ஆயிடுச்சு? இல்லைங்க, கோர்ட் விஷயத்துல அவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். எனக்கு இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். கூடி சீக்கிரமே அணுவை வீட்டை விட்டு விரட்டிட்டேன். ரோஜா தான் செண்பகமாத்தையோட பொண்ணுன்னு நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன். அர்ஜுன், உங்க முயற்சி கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உண்மை ஒரு நாள் ஜெயிச்சு தானே ஆகணும். யூ ஆர் ரைட். ஐயோ, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் உங்களை காணுமே. எங்க போனாங்கன்னே தெரியலையே. சீக்கிரமா தான் போயேண்டி. போயிட்டு தானடி இருக்கேன். இங்க பாரு, அர்ஜுன் சார மட்டும் பிடிக்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வை, உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓ சரி, போற போற. ஓட்டு ஓட்டு ஓட்டு. அர்ஜுன், உங்க ரோஜா இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆளைய காணோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு
போயிட்டா போல இருக்கு. ஓ மை காட். மா பூ வாங்கிக்கிறீங்களாமா? இந்த பூ தாங்க. இது இந்தாம்மா. தேங்க் யூ. ஒரு நிமிஷம் இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. இந்தாங்க. என்னடி உன் ஹஸ்பண்டுக்கு அவ பூ கொடுக்குறா? கண்டிப்பா அர்ஜுன் சார் வாங்க மாட்டாரு பாரு. ஏ சார்பா, இத உங்க ரோஜாவுக்கு கொடுங்க. இது கன்ஃபார்மா லவ் தாண்டி. ரோஜா அவதான் பூ கொடுக்கறா, அர்ஜுன் சார் பூ கொடுக்கலன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. தேங்க்யூ. ரோஜா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? இவங்க என்ன சொல்ல போறீங்க? இவ உங்க ஃப்ரெண்ட் அதானே? ஆமா. நம்பிட்டேன். இனிமே நான் யாரோ தானே அப்படியே இருந்துக்கிறேன். ஏய், ஏன் இப்படி கோச்சிட்டு போறாங்க? ஆக்சுவலி நம்மள தப்பா நினைச்சிட்டு போறா. ரோஜா, ரோஜா என் பேச்ச கொஞ்சம் கேக்குறீங்களா? நோ. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அர்ஜுன் இஸ் a gentleman. நோ. அப்ப அர்ஜுனை நான் ப்ரோபோஸ் பண்ணலாமா? பண்ணிக்கோ. ஓகே, தேங்க் யூ. ரோஜா, அர்ஜுன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கோச்சிட்டு போனீங்க? அது சும்மா ஏன் அச்சுக்குட்டி பத்தி எனக்கு நல்லா தெரியும். நதியா மேடம் சொன்ன மாதிரியே நிறைய பேரு நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொய்யா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிஜமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை. பை. இன்னைக்கு எபிசோட் பழசையும் ஞாபகப்படுத்தணும், உங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு நாங்க செஞ்ச முயற்சி நிச்சயம் சந்தோஷப்படுத்திருப்போம்னு நாங்க நம்புறோம். வழக்கம் போல உங்களோட பேர் ஆதரவ எங்களுக்கு தரணும். நன்றி. நன்றி. வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழை போலே